வந்து ஹேக்கிங் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக பேசப்படுற டாபிக். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது. ஸோ டெக்னாலஜி எல்லாருக்கூடயும் இருக்குது. இப்போ என் ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்களா இல்லை எல்லாருக்கும் பயமும் இருக்குது. ஆமாம். ஸோ இந்த ஹேக்கிங் வந்து எந்த வகையில் நீங்கள் வந்து குவியில் சொல்லித்தரீங்க? ஆக்சுவலாக ஹேக்கிங்கில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட்னு. பிளாக் ஹேட்ன்றது அடுத்தவங்க திருடுறது, ஆஸ் த நேம் சேஸ். ஒயிட் ஹேட்ன்றது வந்து யூ கேன் ஃபைண்ட் ஃபால்ட் இன் சம் ஒன் எல்ஸ் அண்ட் தென் கோ பேக். ஃபார் எக்ஸாம்பிள் குவிலே பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேயே சில இடத்துல நாங்கள் கோட் அடிக்கும்போது சில இதெல்லாம் மிஸ்டேக் விட்டுருந்தோம். அதெல்லாம் வந்து யாராவது கண்டுபிடிச்சி எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாங்கன்னா வி ரிவார்ட் தம். ஓகேங்களா, எங்களுக்கு முடிஞ்ச அளவு ஏதாவது ரிவார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதே பெரிய கம்பெனியாக இருந்தால் யூ கேன் கெட் மோர் ரிவார்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சைபர் செக்யூரிட்டின்னு கொண்டு வருவாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து எங்களை ஃபுல்லாக அது எல்லாருக்குமே இப்போ தெரியணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் தேவை. ஏன்னா வந்து நம்ம எந்த கிளிக் த லிங்க் டு டவுன்லோட் வீடியோன்னு கொடுத்துருவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் என்ன நடக்குது, என்ன ரிஸ்க் ஆகுன்றது அந்த அவேர்னஸ் தேவைப்படுது எல்லாருக்குமே.